வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ரோசில். ஹைட்ரோசில் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லலாம்னா விதை நீர்க்கோர்வை அப்படின்னு சொல்லலாம். அதாவது விதைகளை சுற்றி நீர் கோர்க்கும் அந்த பேர் தான் ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் நம்ம விதைக்கொட்டை வீக்கம் கூட தமிழில் சொல்லுவாங்க. இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் விதையை சுற்றி சுற்றுச்சுவர் இருக்கும். அந்த விதையை சுற்றி உள்ள உரைக்கும் விதைக்கு நடுவில் ஒரு நீர் கோர்க்கும். அது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு 2 ml 3 ml அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு சில பிரச்சனைகளால் அந்த நீருடைய அளவு அதிகமாகி விதைக்கொட்டையை ரொம்ப பெருசாகிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அறுவை சிகிச்சை செஞ்சு தான் இந்த ஹைட்ரோசில் நோயை சரிப்படுத்த முடியும். இது யாருக்கு ஏற்படலாம்னா சின்ன குழந்தைங்களுக்கும் ஏற்படலாம், பெரியவங்களுக்கு ஏற்படலாம், வயசானவங்களுக்கு ஏற்படலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அறுவை சிகிச்சையில். இது பெரும்பாலும் மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாத நோய். அறுவை சிகிச்சை மட்டும்தான் இதுக்கு தீர்வு. ஒரு சாதாரண எல்லாரும் பண்ணுற சாதாரண அறுவை சிகிச்சை தான். இது தேவையான நோயாளிகள் உங்கள் மருத்துவரை காமிச்சு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம். நன்றி.